இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு காளான் ஃப்ரை தான் பண்ண போறோம். நிறைய மசாலா எதுவுமே இல்லாம பர்ஃபெக்ட்டா ஒரு வெங்காயம் ஃப்ரை பண்ணி போட்டு பண்ண போறோம். நீங்களே இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. மஷ்ரூமோட டேஸ்ட்டே செம்ம சூப்பரா இருக்கும். ଆଜି ଆମେ ମସରୁମ୍ ନା ଗୋଟେ ପିଆଜ ଫ୍ରାଏ କରିକି ସେ ଭିତରେ କ୍ରିମି ଟାଇପ୍ର କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଆପଣମାନେ ବି ଗୋଟେ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ପିଆଜ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ନା ବେଶୀ ପତଳା ପତଳା ଲମ୍ବା ଲମ୍ବା କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଥିପାଇଁ ମୁଁ ଚାପର ୟୁଜ୍ କରିକି କଟ୍ କରିଛି। ଏଇଟା ଭଲ ଫ୍ରାଏ କରିକି ये प्याज फ्राई है ना ସେଇଟା யூஸ் କରିକି மஷ்ரூம் କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେଇଥିପାଇଁ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ବି ଆସିବ। காளான் வந்து நல்லா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கணும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. அப்போ தோல் மட்டும் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு உப்பு போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சிங்களேன்னா அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணோம்னா ஈஸியாக கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடும். மஷ்ரூம் இதை மாதிரி தோல் எடுத்துட்டு நம் ரொம்ப சின்ன சின்னதாக இல்லை, பெருசாகவும் இல்லை, மீடியமாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணோம்னா நல்லா ஒயிட்டாக க்ளீன் ஆகிடும்। ଆଉ ମସରୁମ୍ ଏମିତି ମୁଁ କଟ୍ କରିକି ପିଆଜ ଭଲ ଗୋଲ୍ଡେନ୍ କଲର୍ର ଫ୍ରାଏ କରିକି ରଖୁଛି। ବେଶୀ ଟାଇମ୍ ଟିକେ ଲୁଣ ମିକ୍ସ କରିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ପିଆଜର ପାଣି ବାହାରିବ। ସେଇ ଟାଇମ୍ରେ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍ରେ ଜଲ୍ଦି ଗୋଲ୍ଡେନ୍ କଲର୍ର ଫ୍ରାଏ ହେଇଯିବ। ସବୁ ବଡ଼ மஷ்ரூம் ଗୋଟେ டைப்ର କରିବା ପାଇଁ ଏଇଟା ଟିକେ டிஃப்ரெண்ட் ରହିବ। வெங்காயம் வந்து கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வந்துட்டோடனே கோல்டன் கலராக நல்லா ஃப்ரை பண்ணிடலாம்। மஷ்ரூம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பூண்டும் இஞ்சி வந்து இடிச்சிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிட போகிறோம்। வெங்காயம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதும் அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடணும்। கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்। எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட காலையில் சீக்கிரமாக செய்யறதுக்கு கரெக்டாக பண்ணிடலாம்। காளான் வந்து பசங்களுக்கு ரொம்ப நல்லது। எப்போவாது நான்வெஜ் சாப்பிடாத போது நீங்கள் வெஜ்ஜில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக பண்ணோன்னா இந்த காளான் வந்து ட்ரை பண்ணிங்களேன்னா நல்லாயிருக்கும்। கொஞ்சமாக தயிர் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, நிறைய தயிர் போட வேணாம்। ଟିକେ ଦହି ପକାଇବା ପାଇଁ ଦରକାର, ଟିକେ ଲୁଣ ପକାଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ସାଙ୍ଗରେ ନା ଟିକେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ, କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ନା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିବ। ଛତୁ ସବୁପଟେ ଗୋଟେ ଟାଇମ୍ର କରିବା ପାଇଁ ଏଇଟା ବଟନ୍ ଛତୁ ନା ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ ରହିବ, କ୍ରିମି ଟାଇପ୍ର ରହିବ, ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ। ରୋଟି ସାଙ୍ଗରେ ବି नहीं तो फ्राइड राइस नहीं तो कॉर्न राइस जो भी कॉम्बिनेशनरे खाଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ। ଟିକେ ହଳଦୀ ପକାଇକି ଭଲ ମିକ୍ସ କରିକି 5 ମିନିଟ୍ସ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ମୁଁ ଟିକେ ଗରମ மசாலா பவுடர், ஜீரா பவுடர் भी என் சங்கரை மிக்ஸ் கொடுத்துச்சு। கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக ஜீரக பவுடரும், கரம் மசாலா வேணும்னு போடலாம், இல்லைன்னா போட வேணாம்। எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுட்டோம்னா போதும்। இது ஜீரகமும் தனியாவும் வந்து கிரைண்ட் பண்ண பவுடரு, அந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னாவே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம்। மஷ்ரூமோட ப்ளஸ்ஸு வந்து நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணி போடுறது தான் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும்। எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டிருக்குதால ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்। எவ்வளோ கொத்தமல்லி போட்டாலும் அவ்வளவும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்। କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ନା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ମିକ୍ସ କରିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ। ପିଆଜ ବେଶୀ ଦରକାର ଟାଇମ୍ରେ ବି ଫ୍ରାଏ କରିକି ପକାଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଗୋଟେ ଫ୍ରାଇଂ ପ୍ୟାନ୍ରେ ଟିକେ ତେଲ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ଆପଣ କ'ଣ ତେଲ யூஸ் କରିଛି ସେଇ ତେଲ யூஸ் କରିବା ତ ଠିକ୍ ରହିବ। கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு போடலாம்। இல்லை அது போடுறது வந்து ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் போடாமையும் இருக்கலாம்। ஆனால் அந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் வரும்। அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன்। ତେଲ ପକାଇକି ତେଜପତ୍ତା, ଟିକେ ଦାଲଚିନି, ଟିକେ ଜିରା ସବୁ ପକାଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ ଏ ଟେଷ୍ଟ ବି। ତେଲ ୟୁଜ୍ କରିବା ଜାଗାରେ ଆପଣ ବଟର ବି ୟୁଜ୍ କରିପାରିବ। ଏସବୁ ଟିକେ ଫ୍ରାଏ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ଆମେ ଅଲରେଡ଼ି ମିକ୍ସ କରିକି ରଖୁଛୁ ନା ସେଇଟା ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। நம்ம எல்லாமே வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்। கொஞ்சமாக வந்து ஷாய் ஜீரா போட்டோம்னா இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும்। ଟିକେ ନା ଛୋଟ ଛୋଟ ସୋମ୍ ଆସିବ ସାଇ ଜିରା, ସେଇଟା ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଗୋଟେ ସ୍ପୁନ୍ ରେଡ୍ ଚିଲି ପାଉଡ଼ର ପକାଇବା ଟାଇମ୍ରେ କଲର୍ ବି ବଢ଼ିଆ ଆସିବ ସେଇଟା ପାଇଁ ତେଲରେ। கொஞ்சமாக இல்லை ஷாய் ஜீரா போட்டுட்டு நீங்கள் ரெட் சில்லி வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா அதோட கலர் வந்து செம்ம சூப்பராக வரும்। அதுக்கப்புறம் வேறு எந்த மசாலாவும் மிக்ஸ் பண்ண வேணாம்। நம்ம போட்டுட்டு மஷ்ரூமில் மிக்ஸ் பண்ணியிருக்க மசாலாவை அப்படியே போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து சிம்மில் மூடி வச்சோம்னாவே அந்த கிரேவி ஃபுல்லாக தண்ணி விட்டு நல்லா மஷ்ரூமும் வெந்துடும், கிரேவியும் நம்ம வெங்காயம் எல்லாம் ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிடும்।
கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சாவே போதும். சடன்லி உடனே பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் மஷ்ரூம்னு நினச்சிங்களேன்னா ஜீரா ரைஸ்க்கு கூட செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மஷ்ரூம் ஃப்ரை. पुलाव नव्हते जीरा राइस रोटी परोटा संग कॉम्बिनेशन बढ़िया रही टिक्के टाइम कवर करके रखी टाइम पानी मशरूम पानी बाहरी फुल प्याज आम फ्राई करके गोल्डन कलर वचना सब ग्रेवी टाइप बढ़िया आसीब आ तेलर रेड चिली पाउडर पकीदेना काश्मीरी चिली पाउडर से कलर भी किसी आर्टिफिशियल कलर मिक्स कर दरकार ना आम होटल केमिति खाऊना सेमिति क्रीमी टाइप रही मु एट टेस्ट करवा टाइम ना मशरूम पैकेट गोटे पैकेट यूज करती आउ दीटा पैकेट पकीबा टाइम आउ भी बढ़िया टेस्ट आसीब आउ किसी मसाला दरकार नहीं सिम्रे रखिकी बढ़िया सिझीगला टाइम संगे संगे काढ़ी सर्व करके खाइबापी दरकार देखो मशरूम एत बढ़िया कलर आसूची கொஞ்ச நேரத்துக்குள்ளவே அந்த வெங்காயம் கலர் எல்லாம் மஷ்ரூம் பாருங்க நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் போடாம ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி அந்த டேஸ்ட் இன்னும் ஒரு மஷ்ரூம் பாக்கெட் போட்டிருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் கட் பண்ண மஷ்ரூம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருந்தது. நல்ல பெரிய பெரிய மஷ்ரூம் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொத்தமல்லி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நிறைய போட்டுட்டு சூடாக ஜீரா ரைஸ் வச்சுட்டு இந்த மஷ்ரூம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த காளான் எப்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ మనకు పొలంలోకి పోతూ లైక్ కొరందు. థ్యాంక్ యూ సో మచ్.